உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகியம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன என்று சொன்னால், கோவை ரயில் பட்டி உணவகம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மிக வேகமாய் வைரலாய் பரவி கொண்டிருக்கிற ஒரு தகப்பனுடைய அன்பை பற்றின உண்மையான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே கோவை மாவட்டத்திலே ஒரு ரயில் பெட்டி உணவகம் ஒன்று புதிதாக அவர்கள் திறந்தார்கள். உணவுகளை அவர்கள் அறிமுகம் செய்யும்படி ஒரு வினோதமான போட்டி அந்த கோவை ரயில் பெட்டி உணவகத்திலே நடத்தப்பட்டது. அநேகர் அதில் பங்கெடுத்தார்கள். அந்த உணவகத்திலே ஒரு முக்கியமான போட்டி என்ன என்று சொன்னால், 6 பிரியாணிகளை ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும். அங்கே அநேகர் பங்கெடுத்தார்கள். அவர்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அந்த உணவை சாப்பிட முடியவில்லை. ஆனால் ஒரு தகப்பன் மிகுந்த பிரயாசப்பட்டு அவர்கள் கொடுத்த எல்லா பிரியாணியும் அவர் சாப்பிட்டு முடிந்த பின்பு அவரிடத்தில் பேட்டி எடுத்தார்கள். ஐயா, இதை யாராலும் சாப்பிட முடியாது, எப்படி உங்களால் முடிந்தது என்று சொன்னபோது கண்ணீர் மல்க அவர் கொடுத்த பேட்டி தான் இன்றைக்கு வெகு விமர்சையாக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. இந்த போட்டியில் வென்றால் 1 லட்சம் பரிசு கிடைக்கும் என்று நீங்கள் அறிவித்தபடியினால் நான் இதில் பங்கெடுத்தேன். மிகவும் சிரமப்பட்டு கடினப்பட்டு தான் சாப்பிட்டேன். எப்படியாகிலும் என் மகனுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக நான் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆரோக்கியத்தோடு வாழும்படி அன்றைக்கு கொடூரமான அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய உயரப்பெற்ற ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஏன் தெரியுமா? இந்த தகப்பன் சொல்லுகிறார், நான் இதை வென்றால் என் மகனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் செய்த அந்த தியாகத்தின் நிமித்தம் தான் நமக்கு ரட்சிப்பு என்கிற இலவசமான ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் இருக்கிற மனிதனே அவ்வளவு முயற்சி எடுத்து தன் மகனுக்கு நன்மையை கொண்டு வரும்போது நம்முடைய தேவன் நமக்கு நன்மையை கொண்டு வராமல் இருப்பாரா? கண்களை மூடி அந்த நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, ஒரு தகப்பனுடைய தியாக காரியம் உலகம் முழுவதும் வெகு விமர்சையாய் பேசப்பட்டு வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களை நேசித்து, மனு குலத்தை நேசித்து, ஆண்டவரே அந்த பாரச் சிலுவையை சுமந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் தியாகத்தை இந்த நாளில் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்காக நீர் செய்த அந்த தியாகத்தினால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மறக்காமல் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும்
அந்த தியாகத்தை நினைவு கூற, அந்த தகப்பனுடைய அன்பை நினைக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் மற்றவர்களுக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.